எங்கம்மா பஸ் போறோம்? ஸ்டாண்ட் போகணும். சரி ஏறுங்கம்மா. எங்க யாருங்க? நம்ம வீட்டு ஆளுங்க எல்லாருமே இங்கதான் இருப்போம். வித்யா எங்க? வித்யாவா? என்னங்க சொல்றீங்க? அவ என் கூட தானே இருந்தா. அங்கிள், அப்படி யாரும் இங்க இல்ல. நீங்க ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, அவ இங்கதான் இருந்தா. என் கூடவே இருந்தா. என்ன வேதா, நீ வித்யாவை வீட்டை விட்டு துரத்திட்டியா? என்ன ஆச்சுங்க உங்களுக்கு? இந்த வீட்லயே இல்லாத ஒருத்திய நான் எப்படி துரத்த முடியும்? அப்பா, அப்பா, என்னங்க? அப்பா விடுங்கடா. எல்லாரும் சேர்ந்து போய் சொல்லி என்ன ஏமாத்துறீங்களா? அப்பா, உண்மையாவே இங்க வித்யான்னு யாரும் இல்லப்பா. இல்ல இல்ல இருக்கா. அவ என் கூட தான் இருந்தா. அவதான் என்ன பாத்துக்கிட்டா. வித்யா, அம்மா, பாணி ஏதா வித்யான்னு சொல்லிட்டு இருக்காரு. உங்களை பாத்துக்கிட்டது வாணிங்கிற ஒரு நர்ஸுங்க. அவ வித்யா இல்ல. என் கூட இருந்தது வித்யாதான். நீ அவளை துரத்தி விட்டுட்டு மாத்தி பேசாத. அவ வித்யாதான். உங்களுக்கு உயிர் போய் உயிர் வந்திருக்கு. உங்களை காப்பாத்த நாங்க அவ்வளவு போராடி இருக்கோம். ஆனா வித்யா, நீங்க இன்னும் வித்யா, அந்த குடும்பத்தை பத்தியே தான் நினைச்சிட்டு இருக்கீங்க. ஏன் இப்படி பண்றீங்க? வித்யாவை வர சொல்லு. வர சொல்லு வித்யாவை. உட்காருங்கப்பா. வித்யா வர சொல்லு. அங்கிள், அப்பா, முதல்ல உட்காருங்கப்பா. உட்காருங்க. அப்பா, விஜய், அப்பா, விஜய், ஆ. உடனே டாக்டருக்கு கால் பண்ணி வர சொல்லு. அப்பா 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 இங்க பாருங்கப்பா. அப்பா பொறுமையா இருங்க. அப்பா அப்பா இப்போ வித்யாவை வர சொல்றியா இல்லையா? அவ இங்க வரவே இல்லங்க. வித்யா, அப்பா அப்பா பாத்து. வித்யா, வித்யா, ப்ளீஸ்ப்பா சொல்றது கேளுங்கப்பா. வித்யா, வித்யா, வித்யா. அவள நீதான் துரத்தி இருக்க. வித்யாவை வர சொல்லு. அவ இங்க இல்ல இல்ல இல்ல. நீ இன்னும் திருந்தவே இல்லையா? ஏன் இன்னும் என் நண்பன் மாணிக்க குடும்பத்து மேல வஞ்சமாவே இருக்க? சொல்லு. அப்பா 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 இங்க பாருங்க. அப்பா அப்பா என்னாச்சு? என்னங்க நீங்க? உங்களுக்கு ஒண்ணும் இல்லங்க. அப்பா
அப்பா ப்ளீஸ், அப்பா ப்ளீஸ் கண்ணை திறந்து பாருங்க. அங்கிள் அப்பா அப்பா விஜய் சீக்கிரமா டாக்டருக்கு கால் பண்ணு. இப்ப 5 நிமிஷத்துல வந்துருவாருமா. விஜய் டாக்டருக்கு ஃபோன் பண்ணி கூட நான் பேசுறேன். என்னங்கம்மா? அங்கதான் வேதா வந்துகிட்டு இருக்கேன். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க டாக்டர், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. தைரியமா இருங்க வேதா, 3 மினிட்ஸ்ல வந்துடுவேன். ப்ளீஸ் வாங்க. டிரைவர் கொஞ்சம் வேகமா பாப்பா. சஞ்சய் அம்மா. அவரை ரூமுக்கு கூட்டிட்டு போய் ஆக்சிஜன் கொடுக்கலாம். சரிம்மா. உனக்கு தேவைன்னா அவனை கூட்டிட்டு போய் எங்கேயாவது லாட்ஜில் ரூம் போட வேண்டியதானே? இந்த வீட்டை ஏண்டி அசிங்கப்படுத்துற நீ? அண்ணா கொஞ்சம் சீக்கிரமா போங்க. சரிம்மா. அத்தை டாக்டர் ஒண்ணும் இல்ல வேதாம்மா, நான் பாத்துக்கிறேன். நீங்க தைரியமா இருங்க. டாக்டர் அவரு நல்லா இருக்காருல்ல? இவர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டுமா, நாம வெளியே போய் பேசலாம். சொல்லுங்க டாக்டர். அவர் இப்ப மயக்கத்துல தாமா இருக்காரு. கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாரு. ஆமா, என்ன நடந்துச்சு? அப்பா என்னங்க? அப்பா யாரு தேடுறீங்க? வித்யா எங்க? அவ என் கூட தான் இருந்தா. அந்த பொண்ணு இப்ப எங்க இருக்கா? அரசனூர்ல இருப்பா டாக்டர். உடனே அவளை இங்க வர சொல்லுங்களேன். டாக்டர் என்ன சொல்றீங்க? வித்யாவை இங்க வர சொல்லணுமா? ஆமா. டாக்டர் அவ இந்த குடும்பத்தோட பரம எதிரி, அவளை எப்படி இங்க கூட்டிட்டு வர முடியும்? இப்போ சந்திரமோகனோட உயிர் உங்க எதிரி கையில தான் இருக்கு, வேற வழியே இல்லம்மா. அவரை இப்படி அடிச்சு படுக்க வச்சதே அந்த வித்யாவோட அப்பா தான். என்ன வேணா நடந்திருக்கட்டும் வேதாம்மா, அது இப்ப பிரச்சனை இல்ல. அவரு கோமால இருந்து கண்ணு முழிச்சதே பெரிய விஷயம்.
இப்ப அவர் என்ன கேட்டாலும் அதை செஞ்சு கொடுங்க. யாரை பார்க்கணும்னு சொன்னாலும் அவங்கள கொண்டு வந்து அவர் கண்ணு முன்னாடி நிறுத்துங்க. அப்பதான் அவர் கம்ப்ளீட்டா ரெக்கவர் ஆவாரு. இல்லைன்னா மறுபடியும் அவர் கோமாக்கு போற சான்சஸ் இருக்குமா? அது அவர் உயிருக்கே ஆபத்தா முடியும். கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிற லாஸ்ட் சான்ஸ் இது. உங்க பர்சனல் மோட்டிவ்காக அவர் சொல்றதை செய்ய முடியாதுன்னு சொன்னீங்கன்னா ரொம்ப கஷ்டம். வித்யா வந்துட்டா அவர் கியூர் ஆயிடுவாரா டாக்டர்? வித்யா வந்தா மட்டும்தான் அவர் கியூர் ஆவார். டாக்டர் இத வேற ஏதாவது மருந்து மாத்திரை கொடுத்து சரி பண்ண முடியாதா? இப்போதைக்கு அவருக்கான மருந்து வித்யா மட்டும்தான். அப்பாவுக்கு வேற எதுவும் பிரச்சனையா? He is completely all right. இன்னும் கொஞ்ச நேரத்துல கண்ணு முழிச்சிருவாரு. அவர் என்ன பேசினாலும் நீங்க பொறுமையா இருங்க. ஒரு குழந்தைய நடத்துற மாதிரி நடத்துங்க. எக்காரணத்தை கொண்டும் அவரை கோவப்படுத்தாதீங்க. அது ரொம்ப முக்கியம். ஓகே. என்ன வேதாம்மா யோசிக்கிறீங்க? இது வரைக்கும் அவர் அந்த வித்யா முகத்தை கூட பார்த்ததில்ல. அப்படி இருக்கும்போது அவ இத்தனை நாள் இந்த வீட்ல அவர் கூட இருந்து பாத்துக்கிட்டான்னு அவர் எப்படி நம்புறாரு? அப்போ அவர் நர்ஸ் வாணியை தான் வித்யா நினைக்கிறாரு. ஆமா, வாணி எங்க? அவ வேலையை விட்டு போயிட்டா டாக்டர். வேதாம்மா, உடனே வாணி எங்க இருந்தாலும் திரும்ப வர சொல்லுங்க. வாணியை தான் அவர் வித்யா நம்புறாருன்னா அவளையே கொஞ்ச நாள் வித்யாவா நடிக்க சொல்லுங்க. அவர் கம்ப்ளீட்டா கியூர் ஆனதுக்கு அப்புறம் உண்மையை சொல்லிக்கலாம். அவளால ஏற்கனவே இந்த வீட்ல பல பிரச்சனை. இப்ப மறுபடியும் அவ இங்க வரணுமா? ஒண்ணு நிஜமான வித்யாவை வர வைங்க, இல்லன்னா வாணிய வித்யாவா நடிக்க வைங்க. இந்த ரெண்டுல எதை செய்யலனாலும் அவர் உயிருக்கே ஆபத்து. அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். நான் வர்றேன் வேதாம்மா. வாங்கலாம் பாத்துக்க. என்னடி அவ மொத்தமா தொலைஞ்சிட்டோன்னு நினைச்சா இப்ப வேற ஒரு ரூபத்துல திரும்பி வந்துருவா போலயே. டாக்டர் ஈஸியா சொல்லிட்டு போயிட்டாரு. அதுக்காக வாணியை திரும்ப கூட்டிட்டு வந்து வித்யாவை நடிக்க வைக்க முடியுமா ஆண்டி? பேசாம நம்ம வேற டாக்டர்கிட்ட பாத்துக்கலாம். அவரை விட பெரிய டாக்டர் வேற யார் இருக்கா? நமக்கு காரியம் முக்கியமா வீரியம் முக்கியமான்னு யோசிச்சா நமக்கு காரியம் தான் முக்கியம். அம்மா, நீங்க யோசிக்காதீங்கம்மா. நமக்கு அப்பா குணமாகணும். அதுக்காக நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். உடனே வாணியை வர சொல்லுங்கம்மா. அப்படியே நம்ம கூப்பிட்டாலும் அவ திரும்பி வந்துருவாளா? அவளே இனிமே எப்பவுமே இங்க வரமாட்டேன்னு சபதம் போட்டுட்டு தானே போனா. எப்படி வருவா? கிராமத்து ஆளுங்களுக்கு வீரப் அதிகம். நம்ம ட்ரை பண்றது வேஸ்ட். அவ வரமாட்டா. அவகிட்ட பேசாம எதுவும் நீங்களா முடிவு பண்ணாதீங்க. வாணி நல்ல பொண்ணு. அப்பாவுக்கு ஒரு பிரச்சனைனா அவ கண்டிப்பா வருவா. சொல்லு சஞ்சய். ஆமாம்மா, அவ கண்டிப்பா வருவா. சரி சஞ்சய், வாணிக்கு கால் பண்ணி அவ எங்க இருக்கான்னு கேளு. சரிம்மா, நான் பண்றேன். போன் போகுதா? ரிங் போகுது, எடுக்க மாட்டேங்கிறா. சஞ்சய், மா, நான் என்ன சொன்னாலும் செய்வியா? செய்வோம்மா, சொல்லுங்க. வாணி எங்க இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வா. சரிங்கம்மா. ஆண்டி,
நீங்க நல்லா யோசிச்சுதான் இந்த முடிவு எடுத்திருக்கீங்களா? என்னோட எதிரி அந்த வித்யா. எந்த சூழ்நிலையிலயும் அவ இந்த வீட்டுக்குள்ள வந்துடவே கூடாது. அதுக்கு இது ஒண்ணுதான் வழி. அவர் கண்ணை முழிக்கும் போது வாணி இங்க இருக்கணும். நீங்க கிளம்புங்க. ஒருவேளை நிஜமாவே திரும்பி வந்துருவாளோ? சும்மா இருப்பா. வண்டி எடுத்துங்க, கொஞ்சம் வண்டி எடுத்துங்க. சொல்லு விஜய், வித்யா எங்கேயாவது பாத்தியா? அவளை எங்கேயுமே காணோம். ஊருக்கு பஸ் ஏறிட்டான்னு நினைக்கிறேன். சரி, ஒண்ணு பண்ணு, நான் ஆர்மி பஸ் ஸ்டாண்ட்ல போய் தேடுறேன், நீ கவர்மெண்ட் பஸ் ஸ்டாண்ட்ல போய் தேடு. சரிடா, நான் போறேன். நான் வண்டி எடுக்கிறேன். அம்மா, வாணி கிடைச்சிட்டாளா? தேடிட்டு இருக்கோம்மா. சீக்கிரம் கூட்டிட்டு வந்துருவோம்மா. சீக்கிரம் விஜய். சரிங்கம்மா. அண்ணா நிறுத்துங்களேன் ஒரு நிமிஷம். சரிம்மா. அண்ணா ஒரு தண்ணி பாட்டில் கொடுங்களேன். வாட்டர் பாட்டிலா? இந்தாம்மா. எவ்வளோ ஆச்சு? 20 ரூபாம்மா. சில்லற இல்லையாம்மா? இருமா பார்க்குறேன். இல்ல, தேடி பார்த்துட்டேன். சாரி. இந்தாம்மா. சரிங்க. அறிவில் அவனுக்கு நேரம் மாட்டு கீழே வந்திருக்கும். பார்த்து போங்க. இல்ல, தேடிட்டு தான் இருக்கேன், கிடைக்கல. நான் பார்க்கறேன். ஓகே, சரி சரி. இந்த போட்டோல இருக்கிற பொண்ணை பாத்தீங்களா? இப்பதான் திரும்பி போறாங்க. இப்பதான் போனாங்களா? இப்பதான் வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போறாங்க, போய் பாருங்க.
வித்யா எங்க? வித்யா 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 நீ எதுக்கு இங்க வந்த? வித்யா ப்ளீஸ் என் கூட வா. சஞ்சய், என்னை விட்டுரு. நான் இனி உங்க வீட்டுக்கு வரவே மாட்டேன். வா இறங்கு. ஏய், வா வித்யா. சஞ்சய். வா. கையை விடுங்க. இப்போ வண்டி எடுங்க போலாம். கையை வித்யா, விடு. நான் சொல்றது கொஞ்சம் கேளு. இந்த பஸ்ல இருந்து என்னைய இறக்கிட்டா ஊருக்கு போக எனக்கு வர பஸ் இல்லையே என்ன? வாங்க வித்யா விடு. வித்யா இரு, நான் சொல்றத கேளு. வித்யா வித்யா அப்பா உன்னை பார்க்கணும்னு சொல்றாரு.